பிரதமர் நரேந்திர மோடியைப் போல வேறு யாரும் இந்திய மொழிகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்ததில்லை எனவும் இந்த டிஜிட்டல் காலத்தில் திமுக பொய்களை கூறி ஏமாற்ற முடியாது என்றும் பாஜக தேசிய செய்தி தொடர்பாளர் CR கேசவன் கண்டனம் தெரிவித்துள்ளார். தேசிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொண்டால்தான் சட்டப்படி தமிழகத்திற்கு தர வேண்டிய கல்வி நிதியை தர முடியும் என மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் கூறியிருந்தார். அவரது இந்த கருத்துக்கு தமிழகத்தில் திமுக மற்றும் கூட்டணி கட்சிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தன. இதுகுறித்து தர்மேந்திர பிரதான் விளக்கம் அளித்தாலும் அதை எதிர்க்கட்சிகள் ஏற்கவில்லை. இந்நிலையில் இந்த டிஜிட்டல் காலத்திலும் திமுக பொய் சொல்லி ஏமாற்ற முடியாது என CR கேசவன் பதிலடி கொடுத்துள்ளார். இதுகுறித்து அவர் முன்னர் 1968, 1986 ஆகிய ஆண்டுகளிலும் தேசிய கல்விக் கொள்கைகள் கொண்டுவரப்பட்டன. இந்தியாவில் இப்போது வரை கொண்டுவரப்பட்டுள்ள 3 தேசிய கல்விக் கொள்கைகளிலும் மும்மொழி திட்டம் இருக்கிறது. முந்தைய 2 கல்விக் கொள்கைகளிலும் ஹிந்தி தான் 3வது மொழி என்று கூறப்பட்டது. ஆனால் தேசிய கல்விக் கொள்கை 2020 சிறப்பம்சம் ஒருவர் எந்த இந்திய மொழியை வேண்டுமானாலும் 3வது மொழியாக எடுத்துக் கொள்ளலாம். இது இந்திய கல்வி வரலாற்றில் ஒரு மைல்கல்லாக பார்க்கப்படுகிறது. ஆனால் தேசிய கல்விக் கொள்கை இந்தியை திணிப்பதாக திமுக பொய் பரப்புரை செய்கிறது. சுமார் 65 பக்கங்களை கொண்ட தேசிய கல்விக் கொள்கை ஆவணத்தில் இந்தி என்று ஒரு இடத்தில் மட்டுமே குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆனால் தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஒடியா போன்ற பிராந்திய மொழிகளின் பெயர்கள் பல இடங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளன என்று CR கேசவன் விளக்கியுள்ளார். மேலும் 1968 ஆண்டு முதல் இருமொழி கொள்கையை பின்பற்றுவதாக தமிழக அரசு கூறுகிறது. ஆனால் தமிழகத்தில் அரசு பள்ளியில் படிக்கும் மாணவர்களை விட தனியார் பள்ளிகளில் படிக்கும் மாணவர்கள் தான் அதிகம். தனியார் பள்ளிகளில் ஹிந்தி சொல்லி தரப்படுகிறது. இது கொள்கைக்கு முரணாக இல்லையா? சமூகத்தில் வலிமை உடையவர்கள் மட்டும் 3வது மொழியை படிக்கலாம் என்பது எப்படி சமூக நீதியாகும் என்று CR கேசவன் கேள்வி எழுப்பியுள்ளார். தேசிய கல்விக் கொள்கையானது பிராந்திய மொழிகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து தேசிய ஒருமைப்பாட்டை ஊக்குவிக்கிறதே தவிர எந்த மொழியையும் திணிக்கவில்லை. எனவே மொழிக் கொள்கை குறித்து மக்களிடம் பயத்தை ஏற்படுத்துவதை விட்டுவிட்டு எதிர்கால சந்ததிகளுக்கு சரியான பாதையை உருவாக்குவதில் கவனம் செலுத்த வேண்டும் என்று CR கேசவன் வலியுறுத்தியுள்ளார்.